قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள், அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து பல்வேறு விதமான மார்க்க போதனைகளை அறிந்து வருகிறோம். அதில் ஷைத்தான் எந்தெந்த வழியிலெல்லாம் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி வருவான், எந்த மாதிரியெல்லாம் அவன் நம்மளை வழிகெடுத்து நரகத்திற்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி பல்வேறு விதமான காரியங்களை செய்வான் என்பதை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் முன்னோர்கள் மூதாதையர்கள் காட்டி தந்த அந்த வழியில் நாம் செல்வோம் என்றால் அதுவும் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிற ஒரு வழிதான். அந்த வழியில் நாம் சென்று நாம் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாம் அறிந்தோம். அதே போல் ஷைத்தான் மதுவின் மூலமாகவும் சூதாட்டம் பழிப்பிடம் போன்ற அருவருக்கத்தக்க காரியங்களின் மூலமாக நம்மை வழிகெடுப்பான் என்பதை நாம் அறிந்தோம். அதே போன்று இந்த ஷைத்தான் வருகிற ஒரு வழிகளில் ஒரு படிதான் வெட்கக்கேடான காரியங்களை நமக்கு ஏவுவான். பாவமான காரியங்களை நமக்கு ஏவி அந்த பாவத்தில் நம்மை முழுகடித்து நம்மை நாசப்படுத்த வேண்டும் என்பது ஷைத்தானுடைய ஒரு மிக முக்கியமான குறிக்கோள்களில் ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. பல பிளானை போட்டிருக்கிறான், ஒரு பிளான் ரெண்டு பிளான்லாம் கிடையாது. ஏ சரியில்லைன்னா பிஏ அமல்படுத்திடுவான், பி சரியில்லைன்னா டி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா பல பிளான் ஏபிசிடியில் இருக்கிற அந்த கூட எழுத்துக்கள் கூட தாங்காது, அவ்வளவு பிளான்களை அவன் போட்டு வைத்திருக்கிறான். அந்த மாதிரி அவன் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த பிளான்களில் வழிகளில் நாம் சிக்கிவிடக்கூடாது என்றால் அதையெல்லாம் நம்ம தெளிவான முறையில் அறிந்து இதெல்லாம் ஷைத்தான் வரக்கூடிய வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இந்த தீமைகளை பாவங்களை நமக்கு தூண்டக்கூடிய இந்த காரியம் ஷைத்தானுடைய காரியம் என்பதை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் இதை சுட்டி காட்டுகிறான். இறைவன் சுட்டி காட்டுகிற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே,
லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், ஷைத்தானுடைய அந்த வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வமை யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், யார் ஷைத்தானுடைய வழியை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்களோ, ஷைத்தான் போகிற ரூட்டில் போக ஆரம்பித்து விடுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அவன் என்ன விஷயங்களை ஏவுகிறான் தெரியுமா? எந்த மாதிரி அவன் வழி எடுக்கிறான் தெரியுமா? ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த ஷைத்தான் வெட்கக்கேடானதையும் தவறான அல்லாஹ் தடுத்த காரியங்களையும் இந்த ஷைத்தான் ஏவுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை எப்போ சொல்லி காட்டுறான் தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மக்களே நீங்கள் கவனமாக இருங்க, உங்களுடைய பெற்றோரை வழிகெடுத்த மாதிரி இந்த ஷைத்தான் வழிகெடுத்துட வேண்டாம். அவன் வந்து உங்களுடைய பெற்றோரை வழிகெடுத்தான், அவன் ஒரு ரூட்டில் வந்து அவங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வைத்தான், அப்படி பின்பற்றி அவர்கள் வழிகெட்டு போனார்கள், அது மாதிரி உங்களை வழிகெடுத்துட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம், இவன் உங்களுக்கு கெட்டதை ஏவுவான், வெட்கக்கேடானதை ஏவுவான். அதே மாதிரி அல்லாஹ் தடுத்த விஷயங்கள், அது ரெண்டாவது. முதல் விஷயம் வெட்கக்கேடானவற்றை ஏவுவான் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல்வேறு விதமான பாவமான காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்ம இடத்துல வந்து விடுகிறது. இதையெல்லாம் நாம் வெட்கக்கேடான காரியங்கள்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு மூழ்கி திளைக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இதையெல்லாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக பயன்படுத்துகிற வழிகள். அல்லாஹ் இதை பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். 24வது அத்தியாயம் 21வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 268வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை ஏவுகிறான், வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷாஇ, அவன் வெட்கக்கேடான காரியங்களை உங்களுக்கு ஏவுகிறான், வல்லாஹு யஇதுகும், அல்லாஹ் உங்களுக்கு ஏவக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மக்ஃபிரத்தும் மின்ஹு, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை ஏவுகிறான், மன்னிப்பை உங்களுக்கு வாக்களிக்கின்றான். ஷைத்தான் வரான், உங்களுக்கு பாவமான காரியங்களை ஏவுவான், வழி எடுத்துருவான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவளையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவளையும் வழி எடுத்தானோ அது மாதிரி பல பேருக்கு அந்த ஊசலாங்கட்டங்கள் ஏற்பட்டு விடும், தவறு செய்து விடுவார்கள். அப்படி தவறு வந்து விடுகிற பட்சத்தில் அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு மன்னிப்பை வாக்களிக்கின்றேன். நீங்க பாவம் செய்தால் கூட அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் வந்து நீங்கள் மன்னிப்பை கேட்பீர்கள் என்றால் நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் இன்னும் அருளை உங்களுக்கு வாக்களிக்கின்றான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே 2வது அத்தியாயத்தின் 168வது வசனத்திலும் 169 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்த தூய்மையானவற்றையும் ஹலாலானதையும் நீங்கள் உண்ணுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான். இன்னமா யஅமுருக்கும், அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் பில் ஃபஹ்ஷா பிஸ்ஸூஇ, அவன் கெட்ட விஷயங்களை, தீமையை உங்களுக்கு ஏவுவான். வல் ஃபஹ்ஷா, இன்னும் வெட்கக்கேடான காரியங்களை உங்களுக்கு ஏவுவான். அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் அறியாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் அல்லாஹ் சொன்னதாகவே உங்களுக்கு சொல்லித் தருவான். அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி இது மாதிரியான காரியங்கள்லாம் அவன் செய்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி வெட்கக்கேடான காரியங்களை ஷைத்தான் ஏவுவான் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கின்றான். அப்போ இதுக்கும் மேலே இவன் எப்படி ஏவுவான் தெரியுமா? இந்த வெட்கக்கேடான விஷயத்தை, இந்த வெட்கக்கேடான காரியங்களை எப்படியெல்லாம் சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அல்லாஹ்வே வெட்கக்கேடானவற்றை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை அல்லாஹ்வே நமக்கு செய்ய சொல்வது மாதிரி ஏவுவான். அல்லாஹ் 7வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு வெட்கக்கேடான காரியத்தை செய்துவிட்டார் என்றால், காலு வஜதனா அலைஹி ஆபானா, இது மாதிரி தான் எங்களுடைய பெற்றோர்கள்ல இருக்க நாங்க பார்த்தோம். எங்க பெற்றோர்கள் இந்த வெட்கக்கேடான காரியத்தை செஞ்சாங்க, நாங்களும் செய்யறோம். மக்கா காஃபிர்கள் செஞ்சாங்கல்ல, காலங்காலமா அவங்க வெட்கக்கேடான காபாவை நிர்வாணமாக வலம் வந்தார்கள். ஏன்பா இப்படி வரீங்க அப்படின்னு கேட்டா, இதுதான் எங்களுடைய கல்ச்சர், இதுதான் எங்களுடைய வழிமுறைன்னு சொன்னாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி வெட்கக்கேடான காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய மூதாதையர்கள் இப்படிதான் இருந்தாங்க என்று சொல்லிவிட்டு, வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் தான் எங்களுக்கு இது ஏவனா, அல்லாஹ் தான் இது எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று இந்த வார்த்தையும் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், குல், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, நபியே நீங்க சொல்லுங்க, இது மாதிரியான வெட்கக்கேடான காரியத்தை எல்லாம் அல்லாஹ் எப்படி ஏவ சொல்லுவான்? அல்லாஹ் ஒருபோதும் இந்த வெட்கக்கேடான காரியங்களை எல்லாம் ஏவ மாட்டான்.
அத்தக்கூலூன அலல்லாஹி மாலா தாலமுன், நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹின் மீது உங்களுக்கு இட்டுக்கட்டி இந்த ஷைத்தான் உங்களுக்கு ஏவுகிறான். இந்த மாதிரி இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற காரியம்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஷைத்தான் என்பவன் நம்மை வழிகெடுப்பதற்காக பயன்படுத்துகிற மிக முக்கியமான வழிகளில் ஒரு வழி வெட்கக்கேடான காரியத்தை செய்ய வைக்கிறது. அருவருக்கத்தக்க காரியங்களை செய்ய வைத்து நம்மை ஈஸியாக மடக்கி நம்மை ஈஸியாக இந்த வெட்கக்கேடான காரியத்தை செய்யக்கூடியவளாக மாற்றுவதுதான் இந்த ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறது. இதன் மூலமாக ஈஸியாக நம்ம வழிகெடுக்க பார்க்கிறான். அப்படிப்பட்ட இந்த வழிகேட்டிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால் மறுமையில் நாம் நாசமாக போய்விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் இப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி 11624 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள், இந்த ஷைத்தான் இருக்கிறானே, இன்னும் இப்லீஸ் இருக்கிறானே, காலில் ரப்பிஹி, அல்லாஹ்விடத்தில் அவன் சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? இஸ்ஸத்திக்க வ ஜலாலத்திக்க, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது உன்னுடைய மாண்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா அப்ரஹு அகதி பனி ஆதம், ஆதமுடைய மக்களை வழிகெடுப்பதிலிருந்து நான் விலக மாட்டேன். மாதாமத்தில் அருவாக, எந்த உயிர்கள் எந்த அளவுக்கு நீ இந்த உலகத்தில் வாழச் செய்கிறாயோ அந்த நாள் வரை கண்டிப்பாக நான் அவர்களை வழிகெடுப்பதிலிருந்து விலகவே மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சபதம் போட்டு வந்திருக்கிறான். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்லும் பொழுது இதை சொன்ன உடனே இப்லீஸ் இந்த மாதிரி கவுண்டர் கொடுத்தவனே அல்லாஹ் எடுத்து சொல்கிறான், நீ அப்படி செய்வியா? வழிகெடுப்பியா? வழிகெடு. என்னுடைய அடியார்கள் அந்த மாதிரி உன்னுடைய அந்த தீண்டுதலின் காரணமாக, உன்னுடைய அந்த ஊசலாட்டத்தின் காரணமாக ஒரு சில பாவங்களை செய்துவிட்டால் கூட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்னிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை கேட்பார்கள் என்றால் லா அப்ரஹு, நான் விலக மாட்டேன், இக்ஃபிர் லஹும், அவர்களை மன்னிக்கும் வரை நான் விலக மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நான் உங்களை மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க பாவம் செஞ்சு என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்பட்டு நாம் ஒரு தவறுகளை செய்து விடுவோம் என்றால், ஒரு சில காரியங்கள் வெட்கக்கேடான காரியங்கள் நம்மிடத்தில் நிகழ்ந்து விடும் என்றால் உடனடியாக அல்லாஹ்ட்ட நம்ம மீள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை நாம் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் பாவம் செஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, நம்ம இது இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டோம், நாம் அசுத்தமாயிட்டோம், நம்ம இனிமேல் செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்க போறானா அப்படிங்கிற சிந்தனை வந்துவிடக்கூடாது. மூமின்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரி அருவருக்கத்தக்க செயல்களை செய்து விட்டார் என்றால் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுஇடத்தில் சொல்லும் பொழுது சூரத்துல் ஆல இம்ரான்ல 135வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும், மூமின்கள் அவங்க ஒரு பாவமான காரியங்களை செய்துவிட்டாலோ, வெட்கக்கேடான காரியத்தை செய்துவிட்டாலோ, அல்லது அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டாலோ, தக்கருல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், தாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை விட்டு வேறு அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வலம் யஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், அவர்கள் அறிந்து கொண்டே தாங்கள் செய்து கொண்டிருந்த பாவம் செஞ்சுட்டாங்கல்ல, ஒரு வெட்கக்கேடான காரியத்தை தெரியாமல் முடிக்கிட்டாங்கல்ல, அப்படி செஞ்சிட்டதுக்கு பிறகு அந்த வெட்கக்கேடான காரியத்தில் மீண்டும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தியதற்கு பிறகு மீண்டும் அந்த வெட்கக்கேடான செயலை செய்ய மாட்டார்கள், அந்த தீமைகளில் மீண்டும் அவர்கள் முழுக மாட்டார்கள் என்று மூமின்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப யாராக இருந்தாலும் தவறு வரும். இந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தின் காரணமாக பல்வேறு விதமான பாவ செயல்கள் நம்மிடத்தில் ஏற்படும். அப்படி ஏற்படுகிற பொழுது நாம என்ன செய்யக்கூடாது, நாம பாவம் செஞ்சிட்டோம், பெரிய தப்பு செஞ்சிட்டோம், நம்ம அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நம்ம நரகவாசி ஆகிட்டோம், நம்ம இனிமேல் நன்மை செஞ்சு என்னவா இருக்க போகுது, இனிமேல் நம்ம நன்மை செஞ்சு என்னதான் ஆக போகுது, இனிமேல் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி மொத்தமாக விலகி போகிறது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் வரணும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக உடனடியாக இறைவனிடத்தில் மன்றாடக்கூடிய, எல்லாம் நான் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அதை முறையிடக்கூடியவர்களாகத்தான் ஒரு முஸ்லீம்கள் மூமின்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிக்கும், தங்களுக்கு தாங்களே அநீதிழைத்துக் கொண்டு நிராசை அடைந்து விட்ட அந்த அடியார்களிடத்தில் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். லா தக்கனத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நிராசை அடையாதீங்க. அல்லாஹ் அருளுடையவன், கடுமையாக மன்னிக்கக்கூடியவன், அதில் நீங்க நிராசை அடையாதீங்க. நிச்சயமாக இன்னல்லாஹ் யஃபிரு துனூப ஜமியா, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன்.
எந்த பாவமாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்னால நம்ம ஷிர்கா இருந்தாலும் எடுத்து பாருங்க, ஷிர்கான ஒரு காரியம் அல்லாஹுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அநியாயமான மாபாதகமான ஒரு செயல். அந்த செயலை செய்தவருக்கு கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர் இஸ்லாத்தை ஏற்று வந்தாலோ அல்லது ஒருவர் ஷிர்கான காரியத்தை செய்து திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டாலோ இந்த உலகத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பட்சத்தில் நான் அவர்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா பாவங்களையும் எந்த பாவமாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் அதற்கு இந்த உலகத்தில் நாம திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நம்ம விலகிக் கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடையாதீங்க, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக நிகரற்ற அன்புடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி நிராசை அடைஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி எந்த விதமான பாவமான வெட்கக்கேடான செயல் செய்துவிட்டால் கூட நாம கொஞ்சம் கூட தயங்காம உடனடியாக அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும் என்பதை நமக்கு பாடம் நடத்துகிறார். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரு சில நேரங்களில் அவங்க இடத்துல இந்த மாதிரி தவறு வந்து விட்டால் கூட அந்த பாவங்களுக்காக வேண்டி அவங்க எப்படி இருந்தாங்க, பாவம் செஞ்சுட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, ஓடோடி வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு இந்த பாவத்திற்குண்டான அந்த பரிகாரத்தை தாங்க, என்ன தண்டனையோ அதை இந்த உலகத்திலே நான் தீர்த்துறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் இடத்துல வந்தார்கள். அதில் ஒரு சஹாபி மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி, முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் 3497 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் இடத்துல வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் இடத்துல சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தஹ்ருனி, என்னை தூய்மைப்படுத்துங்கள், துவா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். எல்லாமே சகஜமாக கேட்கறது தானே. ரசூலுல்லாஹ் சரிப்பா உனக்கு அல்லாஹ் இடத்துல நான் சிறந்ததை கேட்டு பிரார்த்தனை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ மீண்டும் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே தஹ்ருனி, என்னை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் இப்படியே சொல்லி அவரை அனுப்புகிறார்கள். இப்படியே பல நேரங்கள் செல்கிற பொழுது என்ன விஷயம் செஞ்சு, என்ன பாவம் செஞ்சிருக்கிற, நீ என்ன தவறு செய்தாய், எதற்காக வேண்டி நான் உனக்கு துவா செய்ய வேண்டும் சொல்லு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஒரு வெட்கக்கேடான செயல், இஸ்லாத்தில் அருவருக்கத்தக்க செயலாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒரு காரியம், இதை நான் செஞ்சுட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் இடத்துல சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த காரியத்தை சொன்னோடனே ரசூலுல்லாஹ் யாரும் இப்படி ஒத்துக்க மாட்டாங்கல்ல, வெட்கக்கேடான ஒரு காரியம் செஞ்சால் அல்லாஹ்ட்ட முறையிட்டு அப்படி போயிடுவாங்கல்ல. யார் வெளிப்படையாக வந்து பல சஹாபாக்கள் குழும்பிருக்கக்கூடிய ஒரு சபையில், எல்லா மக்களும் இருக்கக்கூடிய சபையில் வெளிப்படையாக வந்து இப்படி பேசுகிறாரே யார் ஏற்றுக்குவாங்க? ரசூலுல்லாஹ் ஒன்றில் போப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் முடிஞ்சு திருப்பி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அலட்சியப்படுத்த பார்க்குறாங்க. இன்னும் சில ஹதீஸ்களில் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹ்ட்ட இவர் தொடர்ந்து இப்படியே வந்து கேட்கும் பொழுது, எப்பா நீ ஏதாவது முத்தம் கொடுத்துருப்ப போப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவரை அலட்சியப்படுத்துறாங்க. எல்லாமே விபச்சாரம் ஆகிறாதுல்ல, இதில் சாதாரண சின்ன தப்பு தானே செஞ்சேன், நீ ஓடி போயிரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துரத்தி விடுறாங்க. மீண்டும் அந்த செய்திகளில் எப்படி வருகிறது என்றால், சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறேன், இவருக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே, யாரும் வெளிப்படையாக கேட்க மாட்டாங்களே, பாவம் செஞ்சு ஏதாவது சின்ன தப்பு செஞ்சால் கூட அதை வெளிப்படையாக சொல்வதற்கு மனிதன் ஆசைப்பட மாட்டான், யாராக இருந்தாலும் அதை மறைக்க தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபில்லா இவருக்கு அபிஹ ஜுனூன், இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் சொல்கிறேன், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல மனுஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல மனிதர் தான் இவர் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய குலத்தை சார்ந்தவர், அந்த குலத்தில் தான் வராரு. அப்போ வந்து இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபி எல்லாரும் இவரை புறக்கணிக்க பல நேரங்களில் முற்படுகிறார்கள். ஆனாலும் இவர் விழாப்படியாக இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் இவருக்கு, அவர் திருமணமானவளாக இருந்தால் விபச்சாரம் செய்தவர்களுக்கு கல்லால் எறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய குற்றவியல் சட்டம். இதெல்லாம் தெரியும், இவருக்கு தெரியாமலாம் வரலை, எல்லாம் தெரியும். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட தண்டனையை தாங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க, நான் செஞ்ச பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தி எனக்கு நல்லவன் என்ற அந்த நிலையில் நான் அடைய வேண்டும், நாளை மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும், பாவம் செய்தவனாக இறைவனை சந்திக்க கூடாது, நரகத்திற்குரியவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதுதான் இவருடைய நிலை. அப்போ ரசூலுல்லாஹ் இவருக்கு அந்த தண்டனையை கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே பக்கியுல் கர்கத் என்று சொல்லக்கூடிய அந்த மையவாடிக்கு இவர்கள் அழைத்து செல்கிற சஹாபாக்கெல்லாம் கூட்டு போகிறாங்க தண்டனையை நிறைவேற்றுவதற்காக. அங்கே போகிறாங்க, தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் கல்லால், எலும்புகளால், அங்கே இருக்கக்கூடிய சில விட்டைகளால், பல விஷயங்களால் எடுத்து அடிக்கிறாங்க. இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. பொதுவாக எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னா கட்டி வைப்பாங்க, ஓடிடக்கூடாதுன்றதுக்காக, அல்லது ஒரு குழியை நோண்டி குழியில் அவரை இறக்கிட்டு அந்த குழியிலேயே வச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரி தான் நடைமுறை இருக்குது. ஆனால் இவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே செய்யலை, இப்படியே சாதாரணமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஓட ஆரம்பித்து விடுகிறார்.
எங்கடா ஓடுறாரு இவரு, நம்ம கட்டாது நமக்கு தப்பா போச்சே போல அப்படின்ற மாதிரி சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஹர்ரா என்று சொல்லக்கூடிய மதீனாவினுடைய ஒதுக்குப்புற பகுதிக்கு செல்கிறார். அங்கே சென்று, என்ன அடிக்கிறீங்க நீங்க, அங்க கல்லே இல்லை, நீங்க எதையோ தூக்கி அடிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்படி அடிச்சா எப்படி நேரம் எப்படி நான் எனக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் எனக்கு மரண தண்டனை சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பாருங்க நிறைய கற்கள் இருக்கிறது, கற்கள் நிறைந்த பகுதி அது. அந்த பகுதியில் வந்து நின்று இப்ப அடிங்க என்று சொல்கிறார். அங்கே அடிக்கப்படுகிறார். அங்கேயே அவர் மரணத்தை தழுவுகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், ஒரு வெட்கக்கேடான காரியம். அல்லாஹ் சொல்கிறானே தன்னுடைய திருமறையில், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தினுடைய அருகில கூட போயிடாதீங்க, நெருக்கத்தில் கூட போயிடாதீங்க. இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது வெட்கக்கேடான காரியமாக இருக்கிறது. வஸா சபீல், கெட்ட வழியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தானுடைய வழி அது, கெட்ட வழியில் ஷைத்தான் போற ரூட்டு, ஷைத்தான் நம்மளை வளவிக்கிற வழி அது. அது ஒரு கெட்ட விஷயங்களே அருவருக்கத்தக்க வெட்கக்கேடான காரியம் ஷைத்தான் ஏவுகிறான். அப்ப அப்படிப்பட்ட இந்த காரியத்தை நாம செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அது நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு பெரும்பாவம் என்கிற லிஸ்ட்ல அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் இணை வைப்பை பெரும்பாவமாக வைத்திருக்கிறானோ, வட்டி வாங்குவதை பெரும்பாவமாக வைத்திருக்கிறானோ, பெற்றோருக்கு நோவினை செய்வதை பெரும்பாவமாக வைத்திருக்கிறானோ, அந்த பட்டியலில் விபச்சாரம் செய்வதையும் பெரும்பாவமாக வைத்திருக்கிறான். விபச்சாரம் செய்வதற்கு நிரந்தர நரகம் என்கிற நிலை இருக்கிறது. அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், அது அடுத்த கட்டம். ஷிர்க்க மன்னிக்கவே மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ் நாடி மன்னிக்காம போயிட்டானா, நாளை மறுமையில அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு கொடுக்காம போயிட்டானா, இதுல ரெண்டு சான்ஸ் இருக்குல்ல, நாடுனா மன்னிப்பா, இல்லைனா இல்லை, மறுமைக்கு போயிட்டோம்னா. அப்ப அந்த நிலையை நாம் அடைந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலேயே அதிலிருந்து தூய்மை பெற்று நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தூய்மையானவளாக சுவனத்திற்குரியவளாக நாடுனா மன்னிப்பா அப்படிங்கிற நிலையை நான் அடைந்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தில் இப்படிப்பட்ட நிலையை அவர் சந்திக்கிறார். இத்தோடு மட்டும் நின்றுச்சான்னு கேட்டால் கிடையாது. அடுத்து காதிமியா என்று சொல்லக்கூடிய குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அவர்களும் வந்து அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் அந்த பாவத்தை செய்து விட்டேன், நானும் அந்த அருவருக்கத்தக்க அந்த வெட்கக்கேடான காரியத்தை செஞ்சுட்டேன், எனக்கும் தண்டனை தான் நிற்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள், நீங்க உங்களுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு குழந்தை உடைய வயிற்றில் உண்டாகிவிட்டது. இப்போ நீங்கள் அந்த குழந்தையை ஏண்டெடுத்து விட்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு சான்ஸை பிற்படுத்துறாங்க. அவருக்கு ஒரு விதமாக அலட்சியப்படுத்துறாங்க, எப்படியோ போ அப்படிங்கிற மாதிரி அலட்சியப்படுத்துறாங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் விடாப்படையா நின்று அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி இவங்களையும் ரசூலுல்லாஹ் சரி போமா குழந்தையை பெற்று எடுத்துட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுறாங்க. இந்த பெண்மணி யோசிச்சு பாருங்க, அவங்க எத்தனை மாதம் கர்ப்பமாக இருந்தார்களோ, ஒரு தோராயமாக 6 மாதமோ 7 மாதமோ 8 மாதமோ 10 மாதமோ யோசித்து பாருங்களேன், 10 மாதம் வரைக்கும் டைம் இருக்குல்ல. அவ்வளவு நாள் கழிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த குழந்தையை ஏண்டெடுத்து விட்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை இப்ப நிறைவேற்றுங்க, இப்ப தண்டனையை தாங்க என்று சொல்லி கேட்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் இன்னொரு சான்ஸை ஏற்படுத்துறாங்க. அம்மா, நீ இப்போ விபச்சாரம் செஞ்சு இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு. அன்றைய காலத்தில் நிறைய பால் குடி தாய்கள் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த குழந்தை விபச்சாரத்திலிருந்து பிறந்தனால யாராவது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலேருந்து கொஞ்சம் விலகிட்டாங்கன்னா, அந்த பொறுப்பு எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் நவுந்துட்டாங்கன்னா, இப்போ நீயே அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். அப்போ பால் குடி பருவம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருடம். அது வரைக்கும் ரசூல் அனுப்புகிறாங்க, போமா போயிட்டு வா அப்படின்னு ரசூல் அனுப்புகிறாங்க. போகிறாங்க. மீண்டும் அந்த பால் குடி பருவம் முடிந்ததற்கு பிறகு வருகிறார்கள். வரும்பொழுது ரசூலுல்லாஹ் மீண்டும் ஒரு சான்ஸை கொடுத்து ஏதாவது நம்மளை அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வரும்பொழுது கையில் ஒரு ரொட்டி துண்டை கொண்டுகிட்டே வராங்க. சாப்பிடட்டும் குழந்தை, அதுவா தானே எடுத்து சாப்பிடட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற காரணத்திற்காக ஒரு ரொட்டி துண்டோடு வந்து அல்லாஹ்வுடைய நபி இடத்துல வந்து நின்று, அல்லாஹ்வுடைய தூதரை அதை கொடுக்குறோம் பாருங்க, இந்த ரொட்டி துண்டை அந்த குழந்தை சாப்பிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சாப்பிடுகிறது. இப்போ தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய நபி இதுக்கு பிறகு வேற சொல்றதுக்கு வேற சான்ஸ் எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ் தண்டனை நிறைவேற்றுமாறு சொல்கிறார்கள். இப்படி சொன்ன உடனே அந்த பெண்மணி அந்த தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே அடிக்கிறாங்க கடுமையான முறையில். அங்கே கல்லால் எறிந்து, அவங்களும் திருமணமானவங்க அப்படிங்கிற காரணத்தில் அவங்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தண்டனை அங்கே அமுல்படுத்தப்படுகிறது. அப்படி அமுல்படுத்தக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவரும் கல்லால் எடுத்து அடிக்கிறார். அப்படி அடிக்கும் பொழுது அவங்க அடிச்ச அடியில அவங்களுடைய ரத்தம் இவர் மீது தெரித்து விடுகிறது. அந்த ரத்தம் தெரித்த உடனே ஒரு மாதிரியா, என்னடா ஒரு விபச்சார பெண்மணி, இவங்க ரத்தம் போய் நம்ம மேல பட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு அருவருப்பான கோலத்தில் அருவருப்பான நிலையில பார்க்கிறார். பார்ப்பதோடு மட்டும் நின்று விடாமல் சில வார்த்தைகளையும் பேசி விடுகிறார். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மகளன் யா ஹாலித், வாய மூடு ஹாலித், யாரை பார்த்து நீ விபச்சார பெண்மணி அப்படி இப்படின்னு சொல்ற? அந்த பெண்மணி செய்திருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு இருக்கிறதே, அவர்கள் செய்திருக்கக்கூடிய பிராயச்சித்தம் இருக்கிறதே, லக்கது தாப தௌபத்தம் மினல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவ மன்னிப்பை செய்திருக்கிறார்கள்.
அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நன்மை என்பது மிகப்பெரியது. அந்த நன்மையை இந்த சமுதாயத்திற்கே நாம் பங்கு வைத்து கொடுத்தாலும் அந்த சமுதாய மக்கள் அனைவருமே சுவனம் செல்வார்கள். அவ்வளவு பெரிய நன்மை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்துக்கே நம்ம பங்கு வச்சு கொடுத்தாலும் அவங்க சுவனம் போகக்கூடிய அளவுக்கு நன்மையை அவர்கள் செய்து விட்டார்கள். பாவ மன்னிப்பை அவர்கள் தேடி விட்டார்கள். யாரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க என்று அல்லாஹ்வுடைய நபியல்லார் அந்த காலித் பின் வலித் அவர்களை கடிந்து கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த செய்திகள் எல்லாம் ஒரு பாவம் செய்து விட்டார்கள். அப்படி பாவம் செஞ்சுட்டு கூட ஒரு வெட்கக்கேடான செயலை செய்து விட்டால் கூட அல்லாஹ்விடத்தில் திருந்தி வருந்தி வருகிற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை பாருங்கள், அவர்களுடைய நன்மையை பாருங்கள். அவருடைய நன்மையை பங்கு வைத்தால் ஒரு சமுதாயமே சோனம் செல்லும் என்ற அளவிற்கு. இன்னும் சில செய்திகளில் வருகிறது, மதீனாவாசிகள் 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் 70 பேரும் சோனம் செல்வார்கள் என்று. இவ்வளவு பெரிய நன்மை அவர்கள் பெற்றக்கூடிய நிலைமை எப்படி ஏற்பட்டது? ஷைத்தானுடைய தூண்டில் ஏற்பட்டுச்சு. நம்ம போய் ஷைத்தான் போன ரூட்லேயே போயிடாம நம்ம அதில் மீண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு இந்த நிலையிலேயே நாம் மரணித்து விட்டோம் என்றால், இந்த பாவம் செய்தவர்களாக இந்த வெட்கக்கேடான காரியத்தில் இருந்த நிலையில் நாம் மரணித்து விட்டோம் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நரகத்திற்குரியவர்களாக, நிரந்தர நரகத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்கிற அந்த அச்சத்தில், அல்லாஹ்வுடைய பயத்தில் ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹ்விடத்தில் வந்து இந்த பாவத்திற்குண்டான தண்டனை இங்கே நாம் தீர்த்து விட வேண்டும், ஷைத்தான் நம்மை எதை நோக்கி அழைத்தானோ அதிலிருந்து நாம் விடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அன்றைக்கு சஹாபாக்கள் இருந்தார்களே. இன்னைக்கு நம்ம ஏராளமான வெட்கக்கேடான செயல்களை செய்கிறோமே, ஏராளமான பாவச் செயல்களை செய்கிறோமே. செய்கிற பொழுது மனிதன் என்ற அடிப்படை செய்கிறோம், வரும். அப்படி வந்தாலும் நம்முடைய நிலை எப்படி சுதாரிப்படைய வேண்டும்? ஷைத்தான் நம்மளை இங்கே கொண்டு போய் விட்டானே என்று சொல்லி உடனடியாக அதிலிருந்து மீண்டு வந்து நாம் அதிலிருந்து திருந்தக்கூடியவளாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளாக இருக்க வேண்டுமா இல்லையா? அதைத்தானே அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிப்பட்ட சமுதாய மக்களைத்தானே அல்லாஹ் நேசிக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியதாக பல இடங்கள் அல்லாஹ் பேசுகிறானே. அப்போ அப்படிப்பட்ட மக்களாக நாம் ஆக வேண்டும் என்கிற அந்த நிலை இல்லாமல் பாவம் செஞ்சிட்டோம், தொழாமல் இருந்துட்டோம், அப்படியே இருந்துருவோம். தவறு செஞ்சுட்டோம், வெட்கக்கேடான அப்படியே இருந்துருவோம். நம்ம இனிமேல் தெரிஞ்சு என்ன ஆகுது, நம்ம நரகணும் முடிவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் ஒருபோதும் நம்ம இருந்துவிடக் கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிகளார் மறுமைக்குண்டான அடையாளங்களாக இந்த வெட்கக்கேடான காரியங்கள் எல்லாம் பரவுவது மறுமைக்குண்டான அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டினாங்க. புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் 80வது செய்தியாக, இன்னமின் அஷ்ராத்தில் ஷா, நாளை மறுமையிலேயே ஏற்படக்கூடிய அந்த மறுமைக்குண்டான அடையாளங்களில் இருந்து உள்ளதுதான் இல்ம், கல்வி பறிக்கப்பட்டு யுஸ்பித்துல் ஜஹல், முட்டாள்கள் அதிகமாவது, முட்டாள்கள் எல்லாம் இங்கே உலகத்தில் அதிகமாக வாழ்வதெல்லாம் இந்த மறுமைக்குண்டான அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இஷ்ரிபில் ஹமர், இன்னும் அதிகமாக மதுவை வெளிப்படையாக எல்லா இடங்களிலும் நீங்க மதுவை பாருங்க. சவுதியை பின்பற்றுவது அப்படிங்கிற மாதிரி நீங்க போயிட்டு இருக்கிறாங்க. சவுதியில் ஒன்று நடந்துச்சுன்னா அதான் மார்க்கம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. சவுதி இமாம் அப்படி தானே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. சவுதியில் தான் இன்னைக்கு பார திறந்து வச்சு சாப்பிடுங்க பாவா அப்படின்னு வச்சிருக்கிறான். அப்போ அது மார்க்கம் ஆயிருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்த சவுதி தான், அதே நாடு தான் அரபுலக தேசம். அங்கே கெட்டு குட்டிச்சோரா போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கே சிலை வைத்தார்களே. அப்போ அப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படுமே. இப்போ வெளிப்படையாக மது பெருகும், அது மறுமைக்குண்டான அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள். அது எல்லா இடங்களிலும் நடக்கிறது. எந்த இடத்தில் நம்ம மார்க்கத்திற்குரிய ஆதாரம் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்திலும் நடக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வயல்ஹுல் ஜினா, விபச்சாரம் வெளிப்படையாக நடக்கும். இன்னைக்கு விபச்சார விடுதிகள் வெளிப்படையாக பல இடங்கள் நடத்தப்படுகிறது. அதுக்கு அனுமதி, அரசாங்க அனுமதியே கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது மறுமைக்குண்டான அடையாளம் என்று சொன்னார்கள். அதான் இன்னைக்கு பார்க்கிறோம். வெட்கக்கேடான இந்த மது அருந்துவது, இது மாதிரியான விபச்சாரம், இது மாதிரியான பல்வேறு விதமான வெட்கக்கேடான செயல்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்படையாக நடக்கிறது என்றால் அது மறுமைக்குண்டான அடையாளம். ஷைத்தான் மிகைத்துக் கொண்டிருக்கிறான், மனிதர்களை பாவமான செயல்களில் முழுகடித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பாவச் செயலிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நம்ம அசரனா கூட நாமும் அந்த வெட்கக்கேடான செயலில் விழுந்து ஷைத்தானுடைய அந்த அடிச்சூடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக, அந்த ஷைத்தானுடைய அடிச்சூடலை பின்பற்றி நாசமாக செல்லக்கூடிய, நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம் என்பதை நாம் விழிப்புடன் இருந்து அந்த ஷைத்தானுடைய செயல்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.